வணக்கம் நண்பர்களே, உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். திடீரென்று கடைகளில் காய்கறிகள் கிடைக்கவில்லை என்றால், உங்கள் குடும்பத்திற்கு தேவையான உணவை உங்களால் சுயமாக உற்பத்தி செய்ய முடியுமா? கேட்கவே கொஞ்சம் பயமாக இருக்கிறதல்லவா? ஆனால் கவலை வேண்டாம். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான உயிர் வாழும் ரகசியத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். அதுவும் உங்கள் வீட்டில் உள்ள சாதாரண துணிகளை போடும் சலவை கூடையை பயன்படுத்தி எப்படி கொத்து கொத்தாக உருளைக்கிழங்குகளை வளர்ப்பது என்பது பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இது ஏதோ மேஜிக் அல்ல, உண்மையான விவசாய முறை. வீடியோவின் முடிவில் நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு பெரிய அறுவடையை எப்படி எடுப்பது என்ற ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும். எனவே வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு மாடித்தோட்டம் அமைக்கும் ஆர்வம் இருக்கிறதா என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். உருளைக்கிழங்கு என்பது உலகின் மிக முக்கியமான உணவுப் பயிர்களில் ஒன்றாகும். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு தென் அமெரிக்காவின் ஆண்டிஸ் மலைத்தொடர்களில்தான் மக்கள் இதை முதலில் வளர்க்கத் தொடங்கினார்கள். கடினமான சூழ்நிலைகளிலும் பஞ்ச காலங்களிலும் மக்களை பட்டினியிலிருந்து காப்பாற்றிய ஒரு அற்புதமான உணவு இது. அதனால்தான் உலகின் பல பகுதிகளில் இதனை ஒரு உயிர் வாழும் உணவு என்று அழைக்கிறார்கள். நவீன காலத்தில் நகர்ப்புறங்களில் வாழும் பலருக்கும் விவசாயம் செய்ய நிலம் இருப்பதில்லை. ஆனால் மனிதர்களின் கற்பனைத் திறனுக்கு எல்லையே இல்லை. குறைந்த இடத்தில் அதிக மகசூல் பெறுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நவீன நகர்ப்புற விவசாய முறைதான் இந்த சலவை கூடை விவசாயம். இந்த முறை ஏன் இவ்வளவு பிரபலமானதென்றால், இதற்கு பெரிய விவசாய நிலம் தேவையில்லை, அதிக செலவும் இல்லை. உங்கள் வீட்டு பால்கனியில் அல்லது மொட்டை மாடியில் ஒரு சிறிய இடம் இருந்தால் மட்டுமே போதுமானது. இது எப்படி சாத்தியம் என்பதை இப்போது விரிவாகப் பார்ப்போம். முதலில் நாம் ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சலவை கூடையை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். சந்தையில் பல வகையான விலை உயர்ந்த செடி வளர்க்கும் பைகள் கிடைக்கின்றன. ஆனால் பிளாஸ்டிக் சலவை கூடைக்கு ஒரு தனித்துவமான குணம் இருக்கிறது. அதில் சுற்றிலும் நிறைய துளைகள் இருக்கும். இந்த துளைகள்தான் நமது உருளைக்கிழங்கு செடிக்கு உயிர் கொடுக்கும் ரகசிய ஜன்னல்கள். செடியின் வேர்கள் மண்ணுக்குள் வளரும்போது அந்த துளைகள் வழியாக காற்றை உணர்கின்றன. காற்று பட்டவுடன் வேர்கள் அந்த திசையில் வளருவதை நிறுத்திவிட்டு வேறு திசையில் புதிய கிளைகளை உருவாக்குகின்றன. இதற்கு பெயர்தான் காற்று மூலம் வேர்களை கத்தரித்தல் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதன் மூலம் வேர்கள் கூடைக்குள் சுருண்டு கொள்ளாமல் மிக ஆரோக்கியமாக வளரும். என்னுடைய நண்பர் ஒருவர் பல 1000 ரூபாய் செலவு செய்து பெரிய தொட்டிகளை வாங்கினார். ஆனால் நான் வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கிய சலவை கூடையில் அவரை விட அதிக உருளைக்கிழங்குகளை அறுவடை செய்தேன். விலையுயர்ந்த தொட்டிகள்தான் அதிக மகசூல் தரும் என்பது முற்றிலும் ஒரு தவறான கட்டுக்கதை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான கூடையை தேர்ந்தெடுப்பது எப்படி என்று இப்போது பார்ப்போம். எந்த ஒரு சலவை கூடையையும் நாம் எடுத்துவிட முடியாது. கூடை சுமார் 50 லிட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட கொள்ளளவு கொண்டதாக இருப்பது மிகவும் சிறந்தது. மேலும் கூடை அகலமாக இருப்பதை விட சற்று உயரமாக இருக்க வேண்டும். உயரம்தான் உருளைக்கிழங்கு வளர்ப்பில் மிக முக்கியமான ஒரு காரணியாகும். ஏனென்றால் உருளைக்கிழங்குகள் செடியின் தண்டுப் பகுதியில்தான் உருவாகின்றன, வேர்களில் அல்ல. எனவே கூடை எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நாம் மண்ணை நிரப்ப முடியும், அவ்வளவு அதிகமாக உருளைக்கிழங்குகளும் நமக்கு கிடைக்கும். கூடையின் பிளாஸ்டிக் தரமானதாக இருக்க வேண்டும், ஏனென்றால் ஈர மண்ணின் எடையை அது தாங்க வேண்டும். ஒரு சிலர் உடைந்த அல்லது மிகவும் மெல்லிய கூடைகளை பயன்படுத்துவார்கள். அது நடுவிலேயே உடைந்து போய் மொத்த உழைப்பையும் வீணாக்கிவிடும். எந்த பாத்திரத்தில் வேண்டுமானாலும் செடி வளர்க்கலாம் என்ற ஒரு கட்டுக்கதை இருக்கிறது. ஆனால் சரியான வடிகால் வசதியும் காற்றோட்டமும் இல்லாத பாத்திரங்களில் வேர்கள் அழுகிவிடும் அபாயம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் விதைக்கப் போகும் உருளைக்கிழங்குகளை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று பார்ப்போம். இது ஒரு மிக முக்கியமான படிநிலையாகும். நிறைய பேர் செய்யும் ஒரு பெரிய தவறு என்னவென்றால், சமையலறைக்காக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிய சாதாரண உருளைக்கிழங்குகளை அப்படியே மண்ணில் புதைத்து விடுவார்கள். பெரும்பாலான கடைகளில் விற்கப்படும் உருளைக்கிழங்குகள் சீக்கிரம் முளைத்துவிடக் கூடாது என்பதற்காக சில ரசாயன கலவைகளால் ஸ்ப்ரே செய்யப்பட்டிருக்கும். இதனால் அவை மண்ணில் வளராமல் அழுகிப் போகவே அதிக வாய்ப்பு உள்ளது. எனவே
நீங்கள் நர்சரிகளில் அல்லது விதைக்கடைகளில் கிடைக்கும் விதை உருளைக்கிழங்குகளை வாங்குவதுதான் சிறந்தது. இந்த விதைகளில் சிறிய கண்கள் போன்ற பள்ளங்கள் இருக்கும். அதிலிருந்துதான் புதிய செடிகள் முளைத்து வரும். ஒருவேளை உங்களிடம் பழைய வீட்டில் வாங்கிய உருளைக்கிழங்கு இருந்து அதில் தானாகவே முளைகள் வந்திருந்தால் அதை தாராளமாக பயன்படுத்தலாம். நல்ல தரமான விதைகளை தேர்ந்தெடுப்பதுதான் பிற்காலத்தில் நாம் பெறும் பெரிய அறுவடைக்கு அடித்தளமாக அமையும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். விதைகளை நேரடியாக மண்ணில் நடுவதை விட ஒரு சிறிய முன் தயாரிப்பு செய்வது மகசூலை அதிகரிக்கும். இந்த செயல்முறைக்கு சிட்டிங் என்று பெயர். அதாவது உருளைக்கிழங்குகளில் உள்ள மூளைகளை சற்று பெரிதாக வளரச் செய்வது. இதற்காக உங்கள் விதை உருளைக்கிழங்குகளை ஒரு பழைய முட்டை ட்ரேயில் வையுங்கள். அதிக முளைகள் உள்ள பகுதி மேல் நோக்கி இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். இதை உங்கள் வீட்டில் நல்ல வெளிச்சம் வரும் ஒரு ஜன்னல் ஓரத்தில் சுமார் 2 முதல் 3 வாரங்கள் வரை வையுங்கள். இருட்டான இடத்தில் வைக்கக்கூடாது. சூரிய வெளிச்சம் படும்போது முளைகள் அடர்த்தியான பச்சை அல்லது ஊதா நிறத்தில் வலிமையாக வளரத் தொடங்கும். இருட்டில் வைத்தால் முளைகள் வெண்மையாகவும் மிகவும் மெலிதாகவும் நீண்டு வளரும். அது செடிக்கு நல்லதல்ல. ஒருமுறை நான் இந்த சிட்டிங் முறையை செய்யாமல் நேரடியாக மண்ணில் நட்டேன். அந்த செடிகள் முளைத்து வர 2 வாரங்கள் கூடுதலாக எடுத்துக்கொண்டன. எனவே செடிக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்க இந்த முறை மிகவும் அவசியமானது. இப்போது நாம் கூடைக்கான மண்ணை தயார் செய்ய வேண்டும். உருளைக்கிழங்கு செடிக்கு மண் மிகவும் தளர்வாகவும் மிருதுவாகவும் இருக்க வேண்டும். களிமண் போன்ற கடினமான மண்ணை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் கடினமான மண்ணில் உருளைக்கிழங்குகள் பெரிதாக வளர முடியாது. அவை மிகச் சிறியதாகவே தங்கிவிடும். எனவே உங்கள் மண்ணின் கலவை ஒரு ஸ்பாஞ்ச் போல இருக்க வேண்டும். இதற்காக சாதாரண தோட்ட மண்ணுடன் சரி பாதியாக தேங்காய் நார் கழிவு மற்றும் மண்புழு உரம் ஆகியவற்றை கலந்து கொள்ள வேண்டும். தேங்காய் நார் கழிவு மண்ணை மென்மையாக வைத்திருக்கவும் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் உதவுகிறது. தண்ணீரை ஊற்றினால் அது தேங்கி நிற்காமல் கூடையின் துளைகள் வழியாக எளிதாக வெளியேறிவிட வேண்டும். இதுதான் சரியான வடிகால் வசதி. நிறைய பேர் தங்கள் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கடினமான மண்ணை அப்படியே எடுத்து பயன்படுத்துவார்கள். பின்னர் ஏன் மகசூல் வரவில்லை என்று கவலைப்படுவார்கள். சரியான மண் கலவைதான் இந்த சர்வைவல் ட்ரிக்கின் மிக முக்கியமான ரகசியங்களில் ஒன்று என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மண்ணை தயார் செய்தவுடன் அதில் செடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சேர்க்க வேண்டும். உருளைக்கிழங்கு செடிக்கு அதிக அளவு உணவு தேவைப்படும். அவை மண்ணில் உள்ள சத்துக்களை மிக வேகமாக உறிஞ்சிவிடும். எனவே நாம் தொடக்கத்திலேயே நல்ல உரங்களை சேர்க்க வேண்டும். ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்கவும். ஏனென்றால் நாம் இதை நம் வீட்டு உணவிற்காக வளர்க்கிறோம். நன்றாக மக்கிய மாட்டு சாண உரம், வேப்பம் புண்ணாக்கு மற்றும் சிறிது எலும்பு தூள் ஆகியவற்றை மண்ணோடு நன்றாக கலந்து கொள்ளுங்கள். வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் உள்ள கெட்ட பூச்சிகள் மற்றும் பூஞ்சை நோய்களை வராமல் தடுக்கும் ஒரு இயற்கை மருந்தாக செயல்படுகிறது. செடிகளுக்கு நிறைய ரசாயனங்களை போட்டால்தான் பெரிதாக வளரும் என்பது ஒரு தவறான கட்டுக்கதை. இயற்கை உரங்கள் மூலம் வளர்க்கப்படும் காய்கறிகள்தான் உண்மையான சுவையையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்கும். ஒருமுறை நான் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி வளர்த்த உருளைக்கிழங்கின் சுவை கடையில் வாங்கியதை விட பல மடங்கு சுவையாக இருந்ததை என்னால் உணர முடிந்தது. அனைத்தும் தயாரானதும் இப்போது கூடையை நிரப்ப ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்திலேயே கூடை முழுவதும் மண்ணை நிரப்பிவிடக்கூடாது. இது பலரும் செய்யும் ஒரு பொதுவான தவறாகும். முதலில் சலவை கூடையின் அடியில் சுமார் 4 முதல் 6 அங்குல உயரத்திற்கு மட்டுமே நீங்கள் தயார் செய்து வைத்துள்ள மண் கலவையை நிரப்ப வேண்டும். இந்த மண்தான் செடியின் வேர்கள் பிடித்து வளரப்போகும் அடித்தளம். மண்ணை மெதுவாக கைகளால் சமன் செய்து கொள்ளுங்கள், ஆனால் மிகவும் அழுத்தி கடினமாக்க வேண்டாம். மண் தளர்வாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் கூடையின் அடியில் துளைகள் இல்லை என்றால் கண்டிப்பாக ஒரு சூடான இரும்பைக் கொண்டு சில துளைகளை போட்டுக் கொள்ளுங்கள். அடியில் தண்ணீர் தேங்கினால் செடி முற்றிலுமாக அழுகிவிடும். இந்த 4 அங்குல மண் ஒரு நல்ல மெத்தை போல இருக்க வேண்டும். இதுதான் நாம் உருளைக்கிழங்குகளை தூங்க வைக்கப் போகும் இடம் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். சரியான அடித்தளம் இல்லாமல் எந்த ஒரு கட்டிடமும் நிற்காது. அதே போலதான் இந்த செடியும். இப்போது நாம் சிட்டிங் செய்து முளைக்க வைத்துள்ள விதை உருளைக்கிழங்குகளை மண்ணில் வைக்க வேண்டும். முளைகள் மேல் நோக்கி வானத்தை பார்த்தபடி இருக்கும்படி நேராக வைக்க வேண்டும்.
ஒரு 50 லிட்டர் கூடைக்கு 3 அல்லது 4 விதை உருளைக்கிழங்குகள் போதுமானது. விதைகளுக்கு இடையே போதிய இடைவெளி இருக்க வேண்டும். அவற்றை ஒரு வட்ட வடிவில் ஒன்றோடு ஒன்று உரசாமல் வையுங்கள். ஒரு சின்ன கூடைக்குள் 10-20 உருளைக்கிழங்குகளை நெருக்கமாக வைத்தால் நிறைய மகசூல் கிடைக்கும் என்று சிலர் நினைப்பார்கள். இது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. செடிகளுக்கு இடையே போட்டி ஏற்பட்டு எதற்குமே சரியான சத்து கிடைக்காமல் கடைசியில் எல்லாமே சின்னஞ்சிறு உருளைக்கிழங்குகளாகத்தான் கிடைக்கும். ஒரு விருந்து நடக்கும்போது ஒரு சிறிய மேசையில் 20 பேரை உட்கார வைத்தால் எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு மூச்சுத் திணறல்தான் செடிகளுக்கும் ஏற்படும். எனவே விதைகளுக்கு போதிய சுதந்திரம் கொடுங்கள். அப்போதுதான் அவை ஆரோக்கியமாக வளரும். விதைகளை சரியாக வைத்த பிறகு அதன் மீது மீண்டும் மண்ணை தூவ வேண்டும். முளைகள் முழுவதும் மறையும் படி சுமார் 2 முதல் 3 அங்குல உயரத்திற்கு மண்ணை மெதுவாக அள்ளிப் போடுங்கள். இது விதைகளுக்கு ஒரு போர்வை போர்த்துவது போலாகும். இப்போது உங்கள் கூடை கால்வாசி அளவு மட்டுமே நிரம்பியிருக்கும். மீதமுள்ள இடம் காலியாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் கூடையை முழுமையாக நிரப்பவில்லை என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அதற்கான விடையை அடுத்தடுத்த பகுதிகளில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இதுதான் இந்த சர்வைவல் விவசாய முறையின் மிக முக்கியமான தொழில்நுட்பம். மண்ணை மூடிய பிறகு உங்கள் கைகளால் மண்ணை மெதுவாக தட்டிவிடுங்கள். எந்த ஒரு மூளையும் வெளியே தெரியக்கூடாது. இப்படி செய்வதன் மூலம் முளைகள் மண்ணுக்கு அடியில் இருட்டை உணர்ந்து வேகமாக மேல் நோக்கி வளரத் தொடங்கும். இந்த ஆரம்ப நிலை மிக மிக முக்கியமானது. இதில் அவசரப்படவே கூடாது. மண்ணை மூடிய பிறகு முதல் முறையாக தண்ணீர் ஊற்ற வேண்டும். இது ஒரு மிக நுட்பமான செயல். ஒரு பெரிய வாளியை எடுத்து அப்படியே மொத்தமாக தண்ணீரை கொட்டிவிடக் கூடாது. அப்படி செய்தால் நாம் வைத்த விதைகள் மண்ணுக்குள் இடம் மாறிவிடும் அல்லது அழுகிவிடும். ஒரு பூவாளி அல்லது ஸ்ப்ரேயர் பயன்படுத்தி மெல்லிய மழையைப் போல தண்ணீரை தெளிக்க வேண்டும். மண் லேசாக ஈரமாக வேண்டும், ஆனால் சேறு போல மாறிவிடக்கூடாது. உங்கள் விரலை மண்ணுக்குள் ஒரு அங்குலம் விட்டு பாருங்கள். அது ஈரமாக இருந்தால் தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்திவிடுங்கள். ஆரம்ப காலத்தில் செடிக்கு வேர்கள் உருவாகாததால் அதிகமான தண்ணீர் செடியை கொன்றுவிடும். நான் ஒருமுறை ஆசையாக அதிகமாக தண்ணீர் ஊற்றியதால் எனது முதல் செடிகள் உள்ளேயே அழுகிப் போயின. அந்த தவறை நீங்கள் செய்ய வேண்டாம். மண்ணின் ஈரப்பதத்தை ஒரு ஈரமான ஸ்பாஞ்ச் போல பராமரிப்பதுதான் இதில் உள்ள சூட்சுமம். செடியை நட்ட பிறகு கூடையை சரியான இடத்தில் வைப்பது மிக முக்கியம். உருளைக்கிழங்கு செடிகளுக்கு நிறைய சூரிய ஒளி தேவை. தினமும் குறைந்தது 6 முதல் 8 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி படும் இடத்தில் இந்த கூடையை வையுங்கள். உங்கள் மாடியிலோ அல்லது வெளிச்சம் வரும் பால்கனியிலோ இதை வைக்கலாம். சூரிய ஒளிதான் செடியின் உணவுத் தொழிற்சாலை. போதிய வெளிச்சமில்லை என்றால் செடிகள் நீளமாக மெலிதாக வளருமே தவிர அடியில் உருளைக்கிழங்குகள் உருவாகாது. நிழலிலும் செடிகள் வளரும் என்ற ஒரு கட்டுக்கதை இருக்கிறது. செடி பச்சையாக இருக்குமே தவிர அறுவடை காலத்தில் உங்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும். நீங்கள் சலவை கூடையை பயன்படுத்துவதால் ஒருவேளை அதிக மழை பெய்தால் கூடையை எளிதாக தூக்கி பாதுகாப்பான இடத்தில் வைத்துக் கொள்ள முடியும். இது சாதாரண தொட்டிகளை விட ஒரு பெரிய நன்மையாகும். தினமும் காலையில் செடியின் மீது படும் இளம் வெயில் அதற்கு மிகவும் சிறந்தது. சுமார் 2 வாரங்களில் மண்ணில் இருந்து அழகான பச்சை நிற இலைகள் வெளியே எட்டிப் பார்ப்பதை நீங்கள் பார்க்கலாம். செடிகள் சுமார் 6 அங்குல உயரம் வரை வளர்ந்த பிறகு நாம் ஒரு மிக முக்கியமான வேலையை செய்ய வேண்டும். இதற்கு பெயர் ஹில்லிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது செடியின் அடிப்பகுதியில் மீண்டும் மண்ணை நிரப்புவது. வளரும் செடியின் தண்டுகளைச் சுற்றி மேல் உள்ள சில இலைகள் மட்டும் வெளியே தெரியும்படி மீண்டும் 3 அங்குல அளவிற்கு மண் கலவையை நிரப்ப வேண்டும். இது எதற்காக செய்கிறோம் தெரியுமா? உருளைக்கிழங்குகள் வேர்களில் முளைப்பதில்லை. அவை மண்ணுக்குள் இருக்கும் தண்டுகளில்தான் முளைக்கின்றன. நாம் எந்த அளவுக்கு தண்டை மண்ணுக்குள் மூடுகிறோமோ அந்த அளவுக்கு புதிய உருளைக்கிழங்குகள் உருவாகும். இதுதான் இந்த வீடியோவின் மிக முக்கியமான சர்வைவல் ரகசியம். இந்த ரகசியம் தெரியாமல் நிறைய பேர் செடியை அப்படியே விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு மிக குறைந்த மகசூலே கிடைக்கும். செடி வளர வளர இந்த ஹில்லிங் முறையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். மீண்டும் செடி ஒரு 6 அங்குலம் வளர்ந்தவுடன் மீண்டும் அதன் தண்டை சுற்றி மண்ணை நிரப்ப வேண்டும். இப்படியே படிப்படியாக செய்து உங்கள் சலவை கூடை முழுவதுமாக மண்ணால் நிரம்பும் வரை இதை தொடர வேண்டும். இது பார்ப்பதற்கு ஒரு லசானியா போன்ற அடுக்கு அடுக்கான அமைப்பை உருவாக்கும்.
ஒவ்வொரு முறை நீங்கள் மண்ணை நிரப்பும் போதும் மண்ணுக்கு அடியில் புதிய உருளைக்கிழங்குகள் உருவாவதற்கான இடத்தை நீங்கள் உருவாக்கிக் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒருமுறை எனது பக்கத்து வீட்டுக்காரர் இந்த முறையை பின்பற்றாமல் கூடை முழுவதும் ஆரம்பத்திலேயே மண்ணை நிரப்பிவிட்டார். கடைசியில் அவருக்கு வெறும் 4 உருளைக்கிழங்குகள் மட்டுமே கிடைத்தன. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை நிரப்பியதால் எனக்கு ஒரு கூடை நிறைய காய்கள் கிடைத்தன. பொறுமைக்கும் இந்த தொழில்நுட்பத்திற்கும் கிடைக்கும் பரிசுதான் அது. கூடை முழுவதும் மண்ணால் நிரம்பிய பிறகு செடி மிகவும் பெரியதாகவும் அடர்த்தியாகவும் வளர்ந்திருக்கும். இந்த நேரத்தில் செடிக்கு தண்ணீர் தேவையும் ஊட்டச்சத்து தேவையும் அதிகமாக இருக்கும். தினமும் மண்ணின் ஈரப்பதத்தை சரிபார்த்து தண்ணீர் ஊற்ற வேண்டும். குறிப்பாக கோடை காலத்தில் மண் சீக்கிரம் காய்ந்துவிடும். அதே சமயம் சலவை கூடையின் பக்கவாட்டு துளைகள் வழியாக தண்ணீர் வெளியேறுகிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும். செடி நன்றாக வளர 15 நாட்களுக்கு ஒரு முறை திரவ ரூபத்தில் இயற்கை உரங்களை கொடுக்கலாம். கடலை புண்ணாக்கு கரைசல் அல்லது மண்புழு ஊற நீரை செடியின் வேர் பகுதியில் ஊற்றலாம். இது செடிக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுப்பது போல செயல்படும். இந்த காலகட்டத்தில் செடியின் தண்டு மிகவும் தடிமனாகவும் இலைகள் அடர் பச்சை நிறத்திலும் இருக்கும். இது செடி ஆரோக்கியமாக இருப்பதற்கான அறிகுறியாகும். சரியான நீர் நிர்வாகம்தான் செடியை இறுதி வரை பாதுகாப்பாக கொண்டு செல்லும். செடிகள் நன்றாக வளரும் போது சில தேவையற்ற பூச்சிகளும் நம் கூடையை தேடி வரும். அசுவினி பூச்சிகள், மாவு பூச்சிகள் அல்லது சில வண்டுகள் இலைகளை சாப்பிடக்கூடும். செடியில் பூச்சிகளை பார்த்தவுடன் பயந்துவிட வேண்டாம். பூச்சிகள் வந்தாலே செடி செத்துவிடும் என்பது ஒரு கட்டுக்கதை. ஆரம்பத்திலேயே கவனித்துவிட்டால் எளிதாக சரி செய்துவிடலாம். தினமும் செடியின் இலைகளுக்கு அடியில் திருப்பி பாருங்கள். பூச்சிகள் இருந்தால் 1 லிட்டர் தண்ணீரில் 5 மில்லி வேப்பெண்ணெய் மற்றும் சிறிது காதி சோப்பு கலந்து செடியின் மீது நன்றாக ஸ்ப்ரே செய்யுங்கள். இதை வாரம் ஒரு முறை மாலை நேரத்தில் செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். ரசாயன பூச்சிக்கொல்லிகளை ஒருபோதும் வீட்டின் தோட்டத்திற்கு பயன்படுத்தாதீர்கள். அது செடியையும் பாதிக்கும், அதை சாப்பிடும் நம்மையும் பாதிக்கும். இயற்கையான வேப்பெண்ணெய் கரைசல் கசப்புத்தன்மையால் பூச்சிகளை விரட்டி அடித்து செடியை ஒரு கவசம் போல பாதுகாக்கும். சில வாரங்கள் கடந்த பிறகு செடியில் ஒரு அற்புதமான மாற்றம் நடக்கும். செடியின் நுனியில் சிறிய அழகான பூக்கள் பூக்கத் தொடங்கும். இந்த பூக்கள் வெள்ளை அல்லது லேசான ஊதா நிறத்தில் இருக்கலாம். இந்த பூக்களை பார்ப்பது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த பூக்கள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லாமல் சொல்கின்றன. அதாவது மண்ணுக்கு அடியில் உருளைக்கிழங்குகள் வேகமாக பெருக்கத் தொடங்கிவிட்டன என்பதுதான் அந்த செய்தி. சிலர் செடியின் எனர்ஜி முழுவதும் பூக்களுக்கு சென்றுவிடும் என்று கருதி பூக்களை கிள்ளி எறிந்து விடுவார்கள். இது தேவையில்லாத ஒரு வேலை. பூக்கள் இருப்பதை அப்படியே விட்டுவிடுங்கள். அவை தானாகவே காய்ந்து விழுந்துவிடும். இந்த காலகட்டத்தில் மண்ணுக்கு அடியில் ஒரு பெரிய மாயாஜாலம் நடந்து கொண்டிருக்கும். செடிதான் தயாரிக்கும் அனைத்து உணவுகளையும் சேகரித்து மண்ணுக்கு அடியில் உள்ள உருளைக்கிழங்குகளுக்கு அனுப்பி அவற்றை பெரிதாக்கிக் கொண்டிருக்கும். பூக்கள் பூத்து முடித்த சில வாரங்களில் புதிதாக விவசாயம் செய்பவர்களை பயமுறுத்தும் ஒரு நிகழ்வு நடக்கும். ஆம், செடியின் பச்சை இலைகள் அனைத்தும் மெதுவாக மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்கும். சில நாட்களில் செடி முழுவதுமாக காய்ந்து சாய்ந்துவிடும். இதை பார்த்து ஐயோ, செடி செத்துப்போய் விட்டதே என்று நிறைய பேர் பயந்து மேலும் மேலும் தண்ணீரை ஊற்றி செடியை காப்பாற்ற நினைப்பார்கள். தயவு செய்து அப்படி செய்து விடாதீர்கள். செடி காய்ந்து போவது என்பது ஒரு இயற்கையான வாழ்க்கை சுழற்சி. செடியின் வேலை முடிந்துவிட்டது என்பதற்கான அறிகுறிதான் அது. செடி இறப்பது போல் தெரிந்தாலும் மண்ணுக்கு அடியில் உள்ள உருளைக்கிழங்குகள் முழுமையாக முதிர்ச்சி அடைந்துவிட்டன என்று அர்த்தம். இது பயப்பட வேண்டிய நேரம் அல்ல, சந்தோஷப்பட வேண்டிய நேரம். முதிர்ச்சியடைந்த ஒரு மனிதன் எப்படி ஓய்வெடுக்கிறானோ அதே போல செடியும் தன் பணியை முடித்துவிட்டு ஓய்வெடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். செடி முழுவதுமாக காய்ந்த பிறகு உடனடியாக உருளைக்கிழங்குகளை தோண்டி எடுத்துவிடக் கூடாது. இதுவும் ஒரு முக்கியமான சர்வைவல் ட்ரிக் ஆகும். செடி காய்ந்தவுடன் குறைந்தது 2 வாரங்களுக்கு மண்ணில் தண்ணீர் ஊற்றுவதை முற்றிலுமாக நிறுத்திவிட வேண்டும். மண் நன்றாக காய வேண்டும். ஏன் இப்படி செய்கிறோம்? ஈரப்பதமில்லாத போது மண்ணுக்கு அடியில் உள்ள உருளைக்கிழங்குகளின் தோல் தடிமனாகவும் கடினமாகவும் மாறும். இப்படி தோல் கடினமானால்தான் அறுவடை செய்த பிறகு அவற்றை பல மாதங்கள் வரை கெட்டுப்போகாமல் பாதுகாப்பாக சேமித்து வைக்க முடியும். தோல் மெல்லியதாக இருந்தால் சீக்கிரம் அழுகிப் போய்விடும். பேரிடர் காலங்களில்
உணவை நீண்ட நாட்கள் பாதுகாப்பது மிக முக்கியம் அல்லவா? அதற்காகத்தான் இந்த 2 வார காத்திருப்பு. இந்த சமயத்தில்தான் நமது பொறுமை சோதிக்கப்படும். உள்ளே எவ்வளவு காய்கள் இருக்கிறது என்பதை பார்க்க மனம் துடிக்கும். ஆனால் பொறுத்திருப்பதே சிறந்தது. இப்போது நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த அறுவடை நேரம் வந்துவிட்டது. இந்த நாள் ஒரு திருவிழா போல இருக்கும். ஒரு பெரிய பிளாஸ்டிக் தார்பாய் அல்லது பழைய பெட்ஷீட்டை தரையில் விரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சலவை கூடையை மெதுவாக தூக்கி அதன் மீது அப்படியே கவிழ்த்து கொட்டுங்கள். மண் சரிந்து விழும்போது அதிலிருந்து தங்கம் போல உருளைக்கிழங்குகள் வெளியே வந்து விழுவதைப் பார்ப்பது ஒரு அலாதியான ஆனந்தம். சிறு குழந்தைகள் இருந்தால் அவர்களை இந்த வேலையை செய்யச் சொல்லுங்கள். அவர்கள் ஒரு புதையலைத் தேடுவது போல மிகவும் சந்தோஷப்படுவார்கள். மண்ணை கைகளால் கிளறி அனைத்து உருளைக்கிழங்குகளையும் சேகரியுங்கள். இதுதான் சலவை கூடையின் மிகப்பெரிய நன்மை. கடினமான மண்ணை தோண்ட வேண்டியதில்லை. காய்கள் வெட்டுப்படாது. எடுத்த காய்களை தண்ணீரில் கழுவக்கூடாது. இது ஒரு பெரிய கட்டுக்கதை. கழுவினால் தோல் சேதமடைந்து சீக்கிரம் அழுகிவிடும். ஒரு காய்ந்த துணியால் காய்களின் மீதுள்ள மண்ணை மட்டும் லேசாக துடைத்து எடுக்க வேண்டும். அறுவடை செய்த உருளைக்கிழங்குகளை உடனடியாக சமைத்து சாப்பிடலாம். அது மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைக்க வேண்டும் என்றால் அவற்றை 1 வாரம் வரை இருட்டான குளிர்ந்த காற்றோட்டமான இடத்தில் பரப்பி வைக்க வேண்டும். இதற்கு கியூரிங் என்று பெயர். சூரிய ஒளிப்படும் இடத்தில் ஒருபோதும் சேமிக்கக் கூடாது. அப்படி வைத்தால் உருளைக்கிழங்கின் தோல் பச்சை நிறமாக மாறிவிடும். பச்சை நிறமாக மாறிய உருளைக்கிழங்குகளில் சோலனைன் என்ற ஒரு நச்சுத்தன்மை உருவாகும். அதை சாப்பிடக்கூடாது. இந்த சர்வைவல் விவசாய முறையை நீங்கள் சரியாக பின்பற்றினால் ஒரு சாதாரண சலவை கூடையிலிருந்து உங்களால் பல கிலோக்களில் ஆரோக்கியமான உருளைக்கிழங்குகளை அறுவடை செய்ய முடியும். பழைய கூடையை சுத்தம் செய்து அதே மண்ணில் கொஞ்சம் உரம் சேர்த்து அடுத்த போகத்திற்கும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு முடிவில்லாத உணவு உற்பத்தி சுழற்சி. நண்பர்களே, ஒரு சாதாரண சலவை கூடைக்குள் இவ்வளவு பெரிய விவசாயம் ஒளிந்திருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இருக்க மாட்டீர்கள் அல்லவா? சரியான மண் கலவை, படிப்படியாக மண்ணை நிரப்பும் ஹில்லிங் தொழில்நுட்பம் மற்றும் அறுவடைக்கு முன் பொறுமையாக காத்திருப்பது ஆகிய இந்த 3 விஷயங்கள்தான் உங்களை ஒரு சிறந்த விவசாயியாக மாற்றும். எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் குறைந்த இடத்தை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்திற்கு தேவையான உணவை நீங்களே உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கை இப்போது உங்களுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோவில் கூறப்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றி நீங்களும் உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு வளர்த்து பாருங்கள். ஆச்சரியப்படும் அளவிற்கு முடிவுகள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? அப்படியானால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். நீங்கள் எந்த காய்கறியை உங்கள் மாடித் தோட்டத்தில் வளர்க்க விரும்புகிறீர்கள் என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.